ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நாளைக்கு எக்ஸாமுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் எல்லா நெடுவினாவும் எல்லா சிறுவினாவும் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5 கொஸ்டின் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வியந்து பார்த்த நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை இயல் 2ஓட கொஸ்டின் ஆன்சர். குடும்பம் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் ஆன்சர் இயல் 3ல் நெடுவினா நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செய்யுளில் வந்து செய் நின்று எறிதல் சினம், இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒன்று எழுதிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உரிமை தாகம் அந்த நம்மளுடைய துணைப்பாடம் பார்த்திங்கன்னா எழுதிடலாம். தமிழின் சீரழமையும் பார்த்துக்கோங்க, பாரதியின் கடிதமும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் இயரில். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நெடுவினா 3மே எழுதிடலாம். அண்ட் சிறுவினால வந்து பார்த்திங்கன்னா எங்குள்ள நீர் அப்படின்னு சொல்லி இடம் சொட்டு பொருள் விளக்குக. அதுக்கப்புறம் வருபவர் எவராயினும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சொட்டு பொருள் விளக்கு 2ல் ஏதோ ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் வாடகை காலத்து கோவலர்கள் சென்னையின் பண்பாட்டை நல்லா பார்த்துக்கோங்க. சினத்தால் வெறும் கெட்டினை அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இயல் 3ல் குகரோட ஐவராகி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ செம்பருதி மணமேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மலைமேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இயல் 1ல் ஒரு கொஸ்டின் அதையும் பார்த்துக்கங்க. இது மொத்தமாக ஒரு பிடிஎஃபாக வேணும், குருவினாவும் வேணும், தமிழாக்கம் தருக வேணும், அணி என்ன வேணும், ஒரு மனப்பாடம் என்ன படிக்கணும், இப்படி எல்லாமே வேணும், 2 மார்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃப் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் நடிங்க பிடிஎஃப் வந்து சேரும். அப்படி வரலைனாலும் நம்ம சேனல் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சேனலில் வந்து பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைக்கும். தேங்க்யூ.